Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா வீட்லயே சூப்பர் கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இத நல்லா கழுவி தோல் சீவி மெல்லிய ஸ்லைஸா நறுக்கிக்கோங்க. ஸ்லைஸ் மெல்லியதா இருந்தா சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா வரும். அத குறுக்கி நறுக்கி மெல்லிய குச்சியான சிப்ஸா கட் பண்ணிக்கோங்க. அத நீரில் அலசி வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 3 டீஸ்பூன் கார்ன் மாவு சேர்க்கிறோம். இதுதான் சிப்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கிரன்ச் கொடுக்கிற சீக்ரெட். இதுல சிறிது கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தாங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரம் பிடிச்சவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்கும் டேஸ்டுக்கும் கரெக்டா இருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து வடிகட்டி உலர்த்தி வைத்துள்ள சிப்ஸுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவா கலக்கணும். தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம். பொட்டேட்டோல இருக்கிற மாய்ஸ்சர் போதுமானது. இப்ப ஸ்டவ்ல ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் பொட்டேட்டோ ஸ்லைசஸ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணணும்.
கோல்டன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு கிறிஸ்பியா ஆனதும் ஆயில்ல இருந்து எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல போடுங்க அல்லது ஆயில் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. அவ்வளவுதான், வீட்லயே கடை ஸ்டைல் கிறிஸ்பி பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. இன்னும் ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபிகளுக்கு ஃப்ரை பேன் தமிழை ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் வரும் ரமதானுக்கு நம்ம சேனலில் வரும் இஃப்தார் மற்றும் சகருக்கான புதிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.